வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன நடந்துச்சுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த 22,000 அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கும். இதுவும் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த டேவோட ஹையை பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 22,166 இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கும். இது கூட சைட்வேஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட கணிப்பு அப்படி தான் இருந்துச்சு. அதனால தான் நாங்கள் பேங்க் நிஃப்டியோட வெரி புல்லிஸாக இருக்க வாய்ப்புன்னு சொல்லலாம். பேங்க் நிஃப்டி தான் அழைச்சிட்டு போணுச்சு. இப்போ இந்த அளவுக்கு போகிறதுக்கு காரணம் பேங்க் நிஃப்டினால தான் நிஃப்டி போணுச்சு. ஆனால் என்னோட எதிர்பார்ப்பு என்னென்னா, இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குன்னு பார்த்தா, ஆனால் இதை தாண்டி அந்த ஆல் டைம் ஹை ரேஞ்சில் போயிட்டு ஃபுல் சைட்வேஸாக இருந்துச்சு. நம்ம நிஃப்டியில் கூட அந்தளவுக்கு நம்ம சொன்ன மாதிரி நடந்ததுன்னு சொல்ல முடியாது. ஆனால் பேங்க் நிஃப்டியில் கிளியராக இருந்துச்சு. பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டிலாம் சொல்லியிருந்தோம்னா, இந்த ரேஞ்ச் அந்த டே ஒரு ப்ளூ கலர் ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கோம்ல, இந்த ட்ரெண்ட் லைனுங்கிறது வந்து டேயில் உள்ளது. இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 47,245 இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் தான் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸை பிரேக் பண்ணிச்சு, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு வெரி புல்லிஸாக இந்த ரேஞ்ச் வரைக்கும் போணுச்சு. இது அப்போயே நம்ம சொல்லியிருந்தோம், நிஃப்டி கூட சைட்வேஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை கிளியராக மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியே நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஓகே, நம்ம சென்செக்ஸ் சொல்லியிருந்தோம், அது என்னென்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கேன். அதில் என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த டேயோட ஹையை பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து 73,223 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அப்போ இன்னொன்று சொல்லியிருந்தோம், நம்ம வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி மாரி அதில் வெயிட்டேஜ் ஸ்டாக்கை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணி போடுவோம். அந்தமாரி இது போடல, சும்மா வெறும் ஸ்டாக்கை மட்டும் இந்த பேட்டர்னை மட்டும் வச்சு தான் நம்ம சொல்லியிருக்கேன்னு விளக்கமும் சொல்லியிருந்தோம். சரி, ஓகே. மண்டே அன்னைக்கு என்ன மாதிரி மார்க்கெட் இருக்க வாய்ப்பு அப்படின்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நிஃப்டி வச்சுருக்கேன். நம்ம எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வீக்லி கேண்டிலேருந்து நம்ம என்ன மாதிரின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் வீக்லி கேண்டில் வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மந்த்து முடிஞ்சிருக்கு. போன மந்த் என்ன கேண்டிலுங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி கேண்டில் வச்சுருக்கேன். மந்த்லி கேண்டிலோட போன மாதம் பார்த்திங்கன்னா ஜனவரி மாத கேண்டில் பார்த்திங்கன்னா டோஜி. இப்போ இது ஹையை பிரேக் பண்ணாத மார்க்கெட் புல்லிஸ்ங்கிறது கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் படியாக அர்த்தம். அப்படி பார்த்தோம்னா டபுள் கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டோஜி, அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் டாப்பு. இன்றைக்கி இந்த ஸ்பின்னிங் டாப்போட ஹையே பிரேக் பண்ணியிருக்கு மார்க்கெட். அப்படி இருக்கும் பட்சத்தில் மந்த்லி கேண்டில் படி மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக தான் இண்டிகேட் பண்ணுது. நம்ம வீக்லியில் வச்சு என்னென்னு பார்ப்போம், அடுத்த வாரம் எப்படி இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், வீக்லி கேண்டில் படி பார்த்தீங்கன்னாலும் கிட்டத்தட்ட ஒரு புல்லிஸ் பேட்டர்ன் தான் இருக்குது. இது இந்த இடங்க பழைய ஆல் டைம் ஹையாக இருந்த இடம். ஒரு செலக்ட் ஆகலை. இந்த 22,124 இந்த இடம் 26 இருக்கும். 26 இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில், அதாவது ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேங்கிங் மேன் போட்டிருக்கு. இந்த வாரம் அந்த ஹேங்கிங் மேனை க்ளோஸ் பண்ணி மார்க்கெட் முடிச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது இதுவும் ஒரு புல்லிஸ் பேட்டர்னாக தான் கொடுத்துருக்காங்க. சார், நம்ம டே படி திங்கக்கிழமை என்ன மாதிரி இது இந்த வீக்லி படி மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு வெரி புல்லிஸ் தான் காட்டுது. அடுத்தடுத்து வெரி புல்லிஸ் இருக்க மாதிரி காட்டுது. நம்ம டே படி திங்கக்கிழமை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டே கேண்டில் வச்சுருக்கேன். இதில் ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனல் நம்ம யூஸ் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு இது இப்படியும் வைக்கலாம், இல்லை இந்த இதெல்லாம் வைக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரேஞ்சை வச்சுப்போம். ஃபஸ்ட்டு திங்கக்கிழமைக்கு இந்த ரேஞ்சை யூஸ் பண்ணிப்போம். நம்ம இந்த சேனல் படி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 22,500 அப்படிங்கிற இந்த ரவுண்ட் ஃபிகர் வந்தால் மார்க்கெட் வந்து இறங்கிறதுக்கான இந்த இடம் தொட்டால் இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். அதை சொல்கிறது நம்ம மண்டே அன்னைக்கு மறுபடியும் சப்போர்ட் எடுத்து இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில் நம்ம வீக்லி கேண்டிலுக்கெலாம் மந்த்லி கேண்டில் பொறுத்தளவுக்கு புல்லிஸ் காட்டுது. அப்படிங்கும்போது மார்க்கெட் பெருசாக இறங்க வாய்ப்பு இல்லை. இறங்கினாலும் இந்த இடத்த பிரேக் பண்ணுறது வாய்ப்பு இருக்கும். ஆனால் நமக்கு தேவை திங்கக்கிழமை என்ன மாதிரிங்கிறது தான் இந்த இதை பார்க்குறோம். திங்கக்கிழமை பொறுத்தளவுக்கு ஒன்று அந்த 22,500 ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ஹைக்கும் ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டோம்னா அந்த ட்ரெண்ட் லைனில் தான் இருக்குது மார்க்கெட். அதனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் 22,500ங்கிறது திங்கக்கிழமை டார்கெட்டாக இருக்க வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம 15 மினிட்ஸ் வச்சு என்ன மாதிரி மூமெண்ட்ஸ்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இதில் பார்த்தோம்னா இது ஒரு ஜோனாக போட்டுறேன். இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஜோன் இப்போ நம்ம ட்ரெண்ட் லைன் சொல்லியிருந்தோம், நம்ம டேயில் போட்டிருந்தோம். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சு போகிற வாய்ப்பாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த எல்லோ ஜோனில் தொட்டு மார்க்கெட் மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தவரை இறங்கிறதுக்கான பேட்டர்ன் வாய்ப்பு கம்மி. பெரும்பாலும் இந்த ஜோன் இல்லைன்னா இந்த கேண்டில் லோ, இதில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரைகிறேன், சப்போர்ட் வரைகிறேன். அது பார்த்தீங்கன்னா 22,172. இந்த 22,172 சப்போர்ட் எடுத்து ஒருவேளை இந்த எல்லோ பிரேக் பண்ணால் இந்த சப்போர்ட் இந்த இடத்துல எடுக்க வாய்ப்பு இருக்கும். இதை எடுத்து இந்த மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும்.
ஒருவேளை மார்க்கெட் நாளைக்கு வந்து கேப் அப் திங்கக்கிழமை மார்க்கெட் வந்து இந்த ப்ளூ கலர் லைனுக்கு மேலே டேயோட ட்ரெண்ட் லைனுக்கு மேலே கேப் அப் இருந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 22,500 to 550 இந்த ட்ரெண்ட் லைன் தொடர் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். 500 ரவுண்ட் ஃபிகர்லேயே போட்டுருவோம் சுருக்கோடு. இதுக்கட்டில் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஃபிகர் பார்த்தீங்கன்னா 22,400 அந்த ரவுண்ட் ஃபிகர்லாம் எப்பவுமே ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஆல் டைம் ஹை தாண்டி போகிறப்ப மார்க்கெட் வந்து இந்த ரவுண்ட் ஃபிகர்லாம் அஃபெக்ட் ஆகும். நம்ம 400க்கும் ஒரு லைன் போட்டுருவோம். இந்த ரேஞ்சு இப்போ நாளைய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா 22,400 to 22,500, அதுக்கடுத்து 22,550 கூட இந்த ட்ரெண்ட் லைன் ரேஞ்சு வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். சாரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை பொறுத்தளவுக்கு என்னென்னா மார்க்கெட் இறங்கினாலும் மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். அது படமாக போட்டுருவோம். இந்த ரேஞ்சு தான் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். இந்த இடத்த பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் வந்து மேல் நோக்கி இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு இடத்த ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம வீக்லி ஃபஸ்ட்டு மந்த் வச்சுருவோம். ஃப்ரெண்ட்ஸ், மந்த்லி கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ மந்த்லி கேண்டில் பொறுத்தளவுக்கு போன மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு டோஜி போட்டுருக்காங்க. இப்போ இந்த டோஜியை இந்த மந்த் இது வரைக்கும் பிரேக் பண்ணல. மந்த்லி கேண்டில் பார்க்குறப்ப அதை பார்க்க வேண்டியதில்லை. இப்போ இந்த ரேஞ்சு, அதாவது இந்த மந்த்லி கேண்டில் ஹையை பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இதுவும் மேல் நோக்கி போகிறதான கிளியர் செட்டப் தான் இதை காட்டுது. நம்ம வீக்லியில் பார்ப்போம் அடுத்தது. வீக்லியை பொறுத்தளவுக்கு இது ஒரு புல்லிஷ் பேட்டர்ன் தான். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்ச், அதாவது எந்த ரேஞ்சுனா 46,876 அப்படிங்கிற இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணும் பட்சத்திலே மார்க்கெட் மேல் நோக்கி தான் போக வாய்ப்பாக இருக்கும். அது பிரேக் பண்ணி தான் முடிச்சிருக்காங்க. 46,919 இது வந்து சப்போர்ட் லெவல். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனல் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடத்த பிரேக் பண்ணும் பட்சத்தில், அதாவது போன வாரத்தில் தலையை பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஆல் டைம் ஹை 48,650 டு இந்த ட்ரெண்ட் லைன் 49,800 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. இந்த இடத்துல வாய்ப்பு அதிகம் தான் தெரியுது. ஆனால் அந்த மாதிரி கிளியர் பேட்டர்னாக தான் இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இதில் ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. அதை நம்ம வந்து போட்டுருவோம். இப்போ இந்த வீக்லியில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஆனால் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது. இந்த இடத்த பொறுத்தளவுக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணணும். மார்க்கெட் பொறுத்தளவுக்கு பிரேக் பண்ணிவிட்டு இந்த ஆல் டைம் ஹையோட பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக தெரியுது. 48,636 இடத்தையும் பிரேக் பண்ணி இந்த சேனலில் தான் மார்க்கெட் திரும்புறதுக்கான வாய்ப்பு வீக்லி படி இருக்குது. சரி, ஓகே, நம்ம டே கேண்டில் வச்சு என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் செட்டப் படி இந்த சேனலில் ஒரு கோடை போட்டு இந்த சேனல் எடுத்துருவோம். ஏன்னா அது டார்க்காக இருக்குது தீம், அதனால் எடுத்துருவோம். இந்த இடத்துல ஒரு கோடை மட்டும் போட்டுருவோம். அதாவது 49,869 கிட்டத்தட்ட 50,000 தொடர்த்து வாய்ப்பு இருக்குது. அது அப்படியே இருக்கட்டும். இந்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம ரெட் கலராக போட்டுப்போம். இப்போ இந்த சேனலை மட்டும் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ இதில் இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனலை யூஸ் பண்ணி பார்ப்போம். டேயில் இது இந்த ரேஞ்சில் வைக்காதா என்னென்னு தெரியலையே. இந்த ரேஞ்சை பொறுத்தளவுக்கு ஒரு சேனல் போட்டிருக்கேன் டேயோட. இந்த டேயோட சேனலில் தான் கரெக்டாக முடிச்சிருக்காங்க மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. இப்போ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நாளைக்கு ஒரு கேப் அப் இருக்கும் பட்சத்தில், நிஃப்டி அப்படி தான் இருக்குது, ஒரு கேப் அப் இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் அடுத்தடுத்து வெரி புல்லிஷாக இருக்க வாய்ப்பு இருக்கும். சரி, ஓகே, இதை 15 மினிட்ஸ் வச்சு என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதை எடுத்துறேன். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எல்லோ ஜோன் போடுறேன். இதுதான் நமக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பாக இருக்கும். இந்த இடம் இப்படி போட்டுருவோம். இந்த ரேஞ்ச், அதாவது 47,080 to 100, 47,050 to 100 இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். இதில் எல்லோ ஒன்று படம் போட்டுருவோம். அதே போல் இந்த ட்ரெண்ட் லைன் 47,000 இன்றைக்கி போன ஹை அல்ல பழைய ஹை 47,364 இந்த ரேஞ்சு பிரேக் பண்ணி இந்த டேயோட ட்ரெண்ட் லைன் இந்த ப்ளூ கலர் போட்டிருக்கோம். இதுக்கு மேலே, அதாவது இதுக்கு கூட வேண்டிய இந்த டேயோட ப்ளூ கலருக்கு மேலே 5 மினிட்ஸில் ஒரு க்ளோசிங் வச்சேன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 47,900, அடுத்தது 48,305, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 48,630 இந்த ரேஞ்ச் வரைக்கும் திங்கக்கிழமை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு புல்லிஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை மார்க்கெட்டில் நம்ம சொன்ன எதுவுமே நடக்காமல் பெரிய ஃபால் வந்தால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து அடுத்து ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு. அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன தான் இறங்கினாலும் செல் அண்ட் ரைஸ் மார்க்கெட் இறங்கினாலும் மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஃப்ரெண்ட்ஸ்,
ஃப்ரெண்ட்ஸ், திங்கக்கிழமை எக்ஸ்பைரி மிட் கேப் நிஃப்டி அதை கொஞ்சம் ஓரலாக பார்ப்போம். அதெல்லாம் நம்ம டீப்பாக அந்தளவுக்கு நம்மளால் சொல்ல முடியாது. இருந்தாலும் ஓரலாக வாய்ப்பு என்னான்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், மிட் கேப் வச்சுருக்கேன். இதை பொறுத்தவரை பார்த்தோம்னா இது ஒரு சேனலில் தான் கிட்டத்தட்ட மூவ் ஆகிட்டே இருக்குது. இதுக்கு மேலே இப்போ இந்த இடத்துல இந்த சேனலை பிரேக் பண்ணியிருக்கு. அதோட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 11,139 அப்படிங்கிற ரேஞ்ச் இருக்குது. நாளைக்கு திங்கக்கிழமை இந்த ரேஞ்சை தொட்டுட்டு திரும்ப வாய்ப்பு இருக்கும். ஆனால் இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி பிரேக் பண்ணியிருக்கு. அதனால் இந்த பிரேக் பண்ணுறது வாய்ப்பு இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த டபுள் டாப் ரேஞ்சாக ஆகிடும். ஆக்சுவலாக இந்த இடம் தொட்டால் ஒரு செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். அதனால் இந்த இடத்துக்குள்ளே ஒரு சைடு வேஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது 15 மினிட்ஸ் வச்சு பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குது வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். கீழே எல்லோ ஜோன் போட்டிருக்கேன். இந்த எல்லோ ஜோனை பொறுத்தளவுக்கு இங்கேருந்து மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் பை ஆகிறதான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோ ஜோன்லேருந்து அதேபோல் எல்லாத்துலேயுமே எல்லோ தான் போட்டிருக்கேன். அதுலேயும் எல்லோலேருந்து பை ஆகிறது வாய்ப்பு இருக்குது. இதில் அப்படி தான் தெரியுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் சப்போர்ட்னு சாரி இப்போ சப்போர்ட்டாக ரெசிஸ்டன்ஸாக இதுக்கு வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் இந்த இடம் கிடையாது. சாரி, இந்த இடம் வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக எடுத்துப்போம். 19,924ங்கிறத பிரேக் பண்ணால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த இடத்துல இருக்குது மார்க்கெட் கிட்டத்தட்ட. இதை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 11,138 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது. இதுக்கடையில் ஒரே ட்ரெண்ட் லைன் இருக்குது. இந்த ரேஞ்சு இப்போ இந்த இடத்த பிரேக் பண்ணாலும் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ண பட்சத்தில் இதுக்கு மேலே 5 மினிட்ஸில் க்ளோஸ் வச்சா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 11,139 வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திங்கக்கிழமை சாயந்தரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.